தமிழ்நாட்டின் ரொம்பவும் பிரபலமான பறவைகள் சரணாலயங்கள்ல ஒன்றான வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் பறவை பிரியர்களுடைய சொர்க்கமா அறியப்படுது. 1996 வருஷம் இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தால நிறுவப்பட்டிருக்கு. இந்த சரணாலயம் 3 சதுர மைல் பரப்பளவுல நம்ப முடியாத அளவுக்கு பெரியது. அதோட அதன் மையத்துல பெரிய குளம் ஏரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஏரியும் இருக்கு. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஒரு தொட்டியை சுத்தி கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல எந்த வனப்பகுதிகளும் இருக்காது. இந்த பறவைகள் சரணாலயம் அதிகாரப்பூர்வமான தமிழ்நாட்டின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கிற 16 பறவைகள் சரணாலயங்கள்ல ஒண்ணுங்க. இந்த சரணாலயத்துக்கு ஏராளமான புலம்பெயர்ந்த மற்றும் இடம்பெயராத பறவைகள் வந்துட்டு போகுது. இடம்பெயர்ந்த பறவைகள் பொதுவா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருப்பு பகுதிக்கு வர ஆரம்பிக்கும். பறவைகள் சரணாலயம் பருவமழையின் தொடக்கத்துல பறவைகள் பார்வையாளர்களுக்கு ஏற்ற இடமா மாறுது. சரணாலயத்துக்குள்ள கண்காணிப்பு கோபுரங்கள், ஒரு விளக்க மையம் மற்றும் சுற்றுலா கேண்டீனும் இருக்கு. இந்த பறவைகள் சரணாலயத்தை பார்வையிட சிறந்த நேரம் நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் நீங்க போகலாம். ஈரோடுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா மறக்காம வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க.